சிவா, என்னடா? எங்க சார் 2 நோட் புக் வாங்கிட்டு வர சொன்னாருமா. சரி, வாங்கிட்டு போனா போச்சு. சாயங்காலமா நோட்டை வாங்கிக்கலாம். இப்பவே வாங்கிட்டு வர சொன்னாரு. சாயங்காலமா வாங்கிக்கலாம்டா. சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இங்க லலிதாங்கிறது யாரு? அம்மா, அம்மா, நான் என்னம்மா பண்ண? நீ என்ன பண்றேன்னு தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. எல்லாரோட குடியையும் கெடுக்க தானே வந்திருக்க. இவளை போய் வேலைக்கு வச்சே உன்ன சொல்லணும். முதல்ல இடத்த காலி பண்ணு. ஒழுங்கா போயிடு. இதுக்கப்புறம் எங்கேயாவது நான் உன்னை பார்த்தேன், செருப்பு பிஞ்சிடும். மோனம் கெட்டவளே. அண்ணே, நீங்க சொன்ன நியூஸால எஸ்ஐ முரளி சஸ்பெண்ட் ஆயிட்டாராம். நீ சொன்ன மாதிரி அது ஃபேக் என்கவுண்டர் மாதிரி தானே இருக்கு. செங்கல் எப்பதான் வரும்? கட்டட வேலையை பாதியில நிப்பாட்டி வச்சிருக்கேன். தேடுற சைஸ்ல கிடைக்கலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ண, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி சரி போ. என்ன நாகராஜ், வீட்டு வேலை எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு? அடுத்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி செவரு தான் எழுப்பணும். 2 மாசத்துல வீடு வேலை முடிஞ்சிடும். சலிமே, ஒரு டீ. சொல்ல மாறேன்ட்டேன். நேற்று கருணாகர் ரெட்டினா கிளப்புக்கு ஃபோன் பண்ணாரு. ஒரு வாட்டி வீட்டுக்கு வர சொன்னாரு. என்னண்ணே, எதுக்கு நான் வர சொல்லியிருப்பாரு? சலிமண்ணா, வணக்கண்ணா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணா ஃப்ரீயா இருக்காரா? ஃப்ரீயா தான் இருக்காரு. அண்ணா, சிவா வந்திருக்கானா? வணக்கண்ணா. வா சிவா, உட்காரு. சிவா, டீ குடிப்பல்ல? குடிப்பண்ணா. ஏய், டீ எடுத்துட்டு வாடா. ஐயப்பா விஷயத்துல நல்ல நியூஸ் கிடைச்சும் இன்னும் அப்படியே விட்டு வச்சிருக்கியன்னு நினைச்சேன். ஆனா அதை விட நல்ல நியூஸ் போட்டிருக்கப்பா. நானும் எல்லா பக்கமும் பார்த்து தானே நான் போக முடியும். இந்தா, அப்படி பார்த்தா அந்த பக்கத்துல இருந்தா நல்ல கவர் வருது போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சின்ன வாழ்க்கைண்ணா, பார்த்து தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா முழுசா காணாம போயிடுவோண்ணா. ஒன்றும் தப்பு இல்லப்பா. ஆனா லோடை பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து 2 பக்கமும் நியாயம் பண்ணிருக்க. பாவம், அந்த எஸ்ஐ முரளி தான் சஸ்பெண்ட் ஆக வேண்டியதா போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யாராவது ஒருத்தர் சிக்கிதானே ஆகணும். இருந்தாலும் ராஜுவை டார்கெட் பண்ணி என்ன ஆக போகுதுண்ணா? நியூஸ் போட்டா நாகிரெட்டி செதற மாதிரி இருக்கணும். கரெக்டு தான். சிவா, அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சரிங்கண்ணா. அந்த சிவா கருணாகர் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காமாமா. அந்த கருணாகர் ரெட்டி தானே புதுசா அதிகாரத்துக்கு வந்திருக்கான். அப்படி ஆடுறது சகஜம்தான். நாம தான் எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த பிரஸ் நாய்களுக்கு நம்ம மேல பயமே இல்லாம போச்சு. நம்ம கிட்ட அதிகாரம் மட்டும்தான் இல்ல, மத்ததெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி பண்ணு. என்ன சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? రేయ్, డ్రైవర్కి చోటు వచ్చింది, ఆపమని చెప్పు. అన్నా, ఇక్కడ ఆపండి. வத்தல் பொரிச்சிட்டு இருக்கண்டா, கொஞ்சம் உட்காரு. சரி, நான் வெயிட் பண்றேன். ஹலோ, என்னடி இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? என் ஞாபகம் வந்துடுச்சா? அம்மாவாசைல நிலா கண்ணுக்கு தெரியாததுனால துக்கத்துல உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். மூஞ்சி பாரு. அன்னைக்கு பிரியாணி வேணும்னு கேட்டல, வீட்டுக்கு வரியா? இப்போ வா.
ஏன் காலையில பழைய பிரியாணி சாப்பிட போறியா என்ன? அது இல்லடி, இந்த டைம்ல உன் வீட்டுக்கு வந்தா உன் வீட்டு ஆளுங்க என்ன நினைப்பாங்க, அதான். எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்னை போயிருக்காங்க. நீ சீக்கிரம் வா, அப்புறம் பிரியாணி ஆறி போயிடும். அப்படி சொல்லு, 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சிவா, அதுக்குள்ள இவன் எங்க தான் போயிட்டான்? என்னடி, பிரியாணியோட நீதான் மணக்குற. மணக்கும் மணக்கும், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. செட்டப் எல்லாம் மொட்டை மாடல வச்சிருக்கேன். மொட்டை மாடியில சுட சுட பிரியாணி, சூப்பர் ரீ. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கஷ்டப்பட்டு உனக்காக தான் சமைச்சேன். செம்மையா இருக்கு. பிரியாணி சமைக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. சூப்பர் தங்கம், போதும். ஏய், நீ ஏன் கூட சாப்பிடு. நீ சாப்பிடு, உன் தட்டிலேயே நான் அப்புறம் சாப்பிடுறேன். புருஷன் பொண்டாட்டி மாதிரி. நீ வேணா என் தட்டுல சாப்பிடு. அதுக்குன்னு புருஷன் பொண்டாட்டி அம்மா அப்பான்லாம் டயலாக் விட்டுட்டு இருக்காத, சரியா? என்னடா இப்படி சொல்லிட்ட? உன் தகுதிக்கு நான் ஒத்து வர மாட்டேனா என்ன? சிச்சி, நான் அப்படிலாம் சொல்ல வரல. நீ ரோட்ல அப்படி சும்மா நடந்து போனேன்னு வைக்க, போற வரவங்களாம் உன்னை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, செலிபிரிட்டி மாதிரி. அதுதான் ஒரு ரேஞ்சு. என்ன ரேஞ்சோ என்னவோ. அந்த சென்னை சேனல்ல பேசுன்னு சொன்னா நீ பேசவே மாட்டேங்கிற. பேசிட்டேன்டி. இங்க பாரு, கூடிய சீக்கிரமே இந்த ஸ்டேட் முழுக்க நீ டிவில வருவ, அதுக்கு நான் கேரண்டி, சரியா? இந்தா கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கோ. வெத்தலை இல்ல. பரவாயில்ல விடு. வெத்தலை இல்லாமலே உதட செவக்க வைக்கிற ஒரு டெக்னிக் இருக்கு, ட்ரை பண்ணலாமா? இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பியே. யாரு? தெரியாது. பாரு. நீயா? என்னடா இங்க? வீட்டுக்கு போனேன். அம்மா நீ எங்க வெளியே போனதா சொன்னாங்க. இந்த ஐயா இந்த நேரத்துல எங்க போவாருன்னு எனக்கு தெரியாதா? அது வந்து நீலா பிரியாணி சமைச்சிருக்கா, அதான். பிரியாணி? ஆமாமா, இங்க பிரியாணி இருக்கும்போது வீட்டுல செய்யற களி எப்படி இறங்கும்? மூடிக்கிட்டு நீ எதுக்கு வந்து முதல்ல சொல்ற? ஈஸ்வரனை வர சொன்னாரு. இப்ப வா. அப்புறம் நீ பிரியாணி சாப்பிட்டு தான் வருவேன்னு சொல்லவா? சரி வா. புரியுது, போயிட்டு வா. வரேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உட்காரு. என்னடி நீமா? தேவையில்லாம உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்ட சிவா. இல்லைன்னா இப்படிலாம் உனக்கு நடந்திருக்காதுல்ல. இங்க பாரு, பிளான் பண்ணவனுக்கு பார்த்து குத்துற இடம் கஷ்டமா? உங்க வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல குத்தி இருப்பான், அங்க இல்லைன்னா பிரஸ் கிளப்ல குத்தி இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், நடக்கிறதையும் தடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீ பெருசா எடுத்துக்காத, சரியா? அத்தை, இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா, போய் பாருப்போம். இப்ப எப்படி இருக்கு மாமா? இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் ரொம்ப பயந்துட்டேன்.
எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. உடம்பு பூரா காயமா இருக்கு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சின்ன காயம்தான். அது இருக்கட்டும், நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாத மாமா. இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்ல. நான் போயிட்டு வரேன், அப்புறம் அம்மா தேடுவாங்க. சரி, கிளம்பு. மாமா இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியலையா? ஜாக்கிரதை மாமா. கிண்டல் பண்றியா? இரு மாமா, உனக்கு பிடிக்கும்னு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா நான் சொல்றது மட்டும் உன் காதுலயே விழாது. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்க. சரி போய் உட்காரு, சாப்பிடலாம். தங்கம் சீக்கிரமா போடு, அப்புறம் என் கூட்டாளி வருவான், அவன் கூட திருவிழாக்கு போகணும். என்ன கூட்டாளியோ என்னமோ, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரியும். என்ன பண்றதுமா, உன்னை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ தான் 3 நாளைக்கு வர முடியாதுங்கிற. என் அண்ணன் ஊருக்கு போகும்போது டீ கடை வைக்கிறதுக்கு காசு தரேன்னு சொன்னார்ல, அதை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? இப்ப இங்க என்ன குறைங்கிற? என்னமோ மாமா, நீ இந்த பெரிய ஆளுங்களுக்கு கீழே வேலை செய்யறதே எனக்கு பிடிக்கல. நீ தேவையில்லாம ஓவரா யோசிச்சுட்டு இருக்க. என்னமோ போ, எனக்கு பயமா இருக்கு மாமா. நாராயணா, ஏய் நாராயணா, தோ வந்துட்டான் பார்த்தல. நீ இதை சாப்பிடு தங்கம், நான் கிளம்புறேன். யோ, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி பாதியில எந்திரிச்சு போற? அப்புறம் திருவிழாக்கு போறதுக்கு லேட் ஆயிடுமா? உன் கூட்டாளிங்க கூப்பிட்டா உன் உடம்புல துணி இருக்குதா இல்லையானே தெரியாதுல்ல. யோ, குடிச்சிட்டு மட்டும் வந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படி எதுவும் நான் பண்ண மாட்டேன் தங்கம். சரி நான் போறேன். உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது போறேன்னு சொல்லாதேன்னு? சரி சரி. யோ, நானும் வரேன், இரு. எங்கிருந்துதான் வருவானுங்களோ என் தாலியா இருக்கிறதுக்குனே. என்னடா நாராயணா, பொண்டாட்டி பயங்கரமா திட்டுவா போல. புருஷனை திட்டாத பொண்டாட்டிங்க எங்கேயாவது இருக்காங்களா சீனுனா? நான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னா இப்ப கூட சாப்பிட்றத பாதிலே விட்டுட்டு வந்ததுனாலதான் திட்டுறா. நாராயணா, ஆஹா அண்ணா, இத போட்டுட்டு நம்ம திருவிழாக்கு போனோம்னா செம்மையா இருக்குண்ணா. போட்டுக்கண்ணா. நாராயணா, வண்டி அந்த ஓரமா இருக்கு. ரேணுகாக்கு அவங்க அப்பா எத்தனை சம்மந்தம் பார்த்தாரு தெரியுமா? யாரையும் ஒத்துக்கவே இல்லை. எனக்காக காத்திருந்து என்ன கட்டிக்கிட்டானா. அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னா. அவகிட்ட சொல்லாம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்ப கூட நீ கூப்பிட்டேங்கிறதுனால தான் நான் வந்தேன். எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும். இந்தா இத குடி. போதும்ண்ணே, குடிடா. எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. பரவாயில்ல குடி. துப்பாக்கி, இன்னைக்கு நான் ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டேன். அண்ணன் திருவிழா போற வழியில ஒரு சின்ன வேலையை முடிச்சு போக சொன்னாங்க. என்ன வேலை?
மா 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 எங்க இருக்க? மா 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 அண்ணே வண்டி எப்படின்னு இருக்கு? உங்க அம்மாவோட செலெக்ஷனு. இந்த வண்டியை ஓட்டிட்டு நீ போனன்னா ஜம்முன்னு இருக்கும். பிடிச்சிருக்காடா? இப்ப எதுக்குமா இதெல்லாம்? சரி இதை வாங்க உனக்கு பணம் ஏது? ஆ? சீட்டு போட்டு வச்சிருந்தேன், அந்த பணம் தாண்டா. அண்ணே ஏன்னா இப்படி பேசுன? அம்மா உனக்காக ஆசையா வாங்கியிருக்கு. பாவம் அவங்க வருத்தப்பட்டுட்டு போறாங்க பாருண்ணே. மா பிடிச்சிருக்கா? தேவாசிமே அண்ணே பாப்பலாம். சரிண்ணே. உட்காந்துட்டியா? அண்ணா அண்ணா அண்ணே பாத்துடா. என்னடா வயசு உனக்கு? 14 சார். யாரா உனக்கு வண்டி கொடுத்தது? எங்க அப்பா கொடுத்தாரு. அவளை வர சொல்லு போ. அவர் வரமாட்டார் சார். அப்படின்னா உனக்கு வண்டி கிடைக்காது. சார் இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாரு. நீ இங்கே இருந்தா நாங்க தோலை உரிப்போம். உதய் சார். அவனை கூட்டிட்டு போ. டேய் சார் சார் ப்ளீஸ் சார் சாவி மட்டும் யோ குமார், போடா. சார் இந்த வேர்க்கடலை யார் வாங்கிட்டு வந்தா? சார் நம்ம உதவி வாங்கிட்டு வந்தோம் சார். நான் தான் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் இதை வாங்கிட்டு வந்துடாத. அவனை சீக்கிரம் வெளில கூட்டு போ. வாயை முட்டி கிளம்பு போ. சார் போடா போன்னு சொல்றல போடா. அவ்வளவுதான் சார். சார் பாருங்க சார் என்னை பத்தி பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு. வா. இங்க பிரஸ் ரிப்போர்ட்டர் வசீம் யாருங்க? என்னாச்சு சார்? நான் தான் சார். வா உட்கார், கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல சொல்லுங்க சார். ஒரு நியூஸ் எடுத்தா உனக்கு எவ்வளவு காசு தராங்க? 200 ரூபா சார். நீ எழுதினதை முழுசா படி. நாராயணன் கொலைக்கு கள்ள தொடர்பு. கடைசில இருக்கிறத படி சார். கீழே இருக்கிறத படி. நாராயணன் சாவுக்கு காரணம் தன் மனைவியின் தகாத உறவு. இந்த மாதிரி கேவலமா எழுதுறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு காட்டு பார்க்கலாம். எவிடன்ஸோட நியூஸ் எழுத தெரியாதா? ஒருத்தன் என்னடானா கேங் ரேப்புங்கிறான், இன்னொருத்தன் என்னடானா தகாத உறவுங்கிறான். ஜேர்னலிசம் பண்றீங்களா இல்ல ப்ராஸ்டியூஷன் பண்றீங்களா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் எப்பவும் இப்படிதான்டா பேசுவேன். நீ வேணா பழகிக்கோ. 200 ரூபா பணத்துக்காக ஒரு பொண்ணுக்கு தகாத உறவு இருக்குன்னு எழுதியிருக்க. நான் ஜாஸ்தி கொடுத்தா உறவு முறை பார்க்காம இஷ்டத்துக்கு எழுதுவா போல. அப்படிதானே? என் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல உங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போடுறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். பக்கா எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கே எவிடன்ஸ் இல்லாம போயிடும். இது ஞாபகம் வச்சு.
அதிகளவாக விலையை குறைத்ததனால் குறைந்தபட்ச விலை கூட கிடைக்காததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள். சுவர்ச்சலா, உள்ளவா சிவா. அத்தை வாப்பா உட்கார். ஐயோ பைத்தியம், ஏன் அப்படி எழுந்திருச்சு வந்துட்ட? அவன் என்ன நினைப்பான்? சரி பரவாயில்ல, இல்லனா நீ சீப் ஆயிடுவ. உனக்கு இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப பரவாயில்ல அத்தை. உன் மாமா விஷயத்த சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பெரிய கண்டந்தா, நல்ல வேலை தப்பிச்சிட்ட. மாமா இல்லையா அத்தை? ஏதோ வேலை இருக்கா, அத போய் முடிச்சிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்காரு சிவா. ஓ சரி, நான் அப்போ கிளப்லயே பாத்துக்கிறேன் அத்தை. இருப்பா, காஃபி குடிச்சிட்டு கிளம்புவ. பரவாயில்ல அத்தை, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். மா, நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு காலேஜ் வரைக்கும் போகணும். போயேண்டி, அதுக்கே இப்படி கூச்சல் போடுற? எப்படி போறது? அப்பா தான் வண்டி எடுத்துட்டு போயிட்டார்ல. சரி இரு. சிவா, அத்தை போற வழியில அப்படியே இவளை காலேஜ்ல டிராப் பண்ணிடுப்பா. சரி வா. போடி. பாய்மா. ம். டேய், வீட்டை சொல்றேன்டியா? நீ வேணா வந்து சொல்றியா? வாடா.